இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டைலிங் பிளேட் பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸை ஜஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூட் கொடுத்து அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு மறுபடியும் இந்த எட்ஜிலேருந்து இந்த சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டைலிங் பிளேட். ஸோ இது எங்கே அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த கார் சீட் டிசைன்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமாக ஃபில்லட்ஸ் வரக்கூடிய மாடல்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டைலிங் பிளேட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃபேஸை பேஸ் பண்ணி ஃபில்லட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இந்த கவ், அதாவது நம்ம வந்து வெளியே ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கவ் பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபில்லட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கண்டினியூட்டி. ஸோ வந்து இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1. ஸோ இது கொடுத்தாச்சு இந்த சர்ஃபேஸை. அடுத்து செகண்டு இதில் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏரோ மார்க் உள்ளே இருக்கணும், வெளியே இருந்துச்சுன்னா இந்த சைடு க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேடியஸ், ஸோ எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இந்த நாலும் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபில்லட்டோட ஷேப்பே வந்து மாறும். இதில் என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் G0 அப்படின்னு வச்சுட்றேன். G அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஜாமெட்ரி தான். அதே மாதிரி வந்து C அப்படின்னா வந்து கவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 0 அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு சர்ஃபேஸோ ஒரு கவ் இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கனெக்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ரெண்டு சர்ஃபேஸும் இதை வந்து G1 லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். G1 கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கவ் இருந்துச்சுன்னா அது வந்து C1 கண்டினியூட்டி. இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில வந்து நம்ம ஒரு ஃபில்லட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபில்லட் வந்து G1 அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு கனெக்ஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து ரேடியஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து டேஞ்செண்ட்டாக இருக்கும். டேஞ்செண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து G1 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் G0ன்னு வச்சுட்றேன். ஜஸ்ட் அப்ளை, ஜஸ்ட் ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஃபில்லட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து G1 லெவல். ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில வந்து ஜஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கனெக்ட், ஒரு பாயிண்ட் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து G1 லெவல் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது சின்ன லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காரோட நீங்கள் டோராக இருந்தாலும் சரி, அதோட ஃப்ரேம் டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு பார்த்திங்க அப்படி ஏர்க்ராஃப்டோட டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த சர்ஃபேஸோட கண்டினியூட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லெவல் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் G1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ப்ளே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஃபில்லட் பார்த்திங்க அப்படின்னா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் இந்த சர்ஃபேஸ் வந்து டேஞ்செண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேஞ்செண்ட்டாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து இது ஜஸ்ட்டு டேஞ்செண்ட்னா நமக்கு தெரியல, முன்னாடியே பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளை வந்து நார்மலாக வந்து டேஞ்சென்சியில் நான் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி ஜஸ்ட்டு வந்து டேஞ்சென்சியாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து G1 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதுவுமே இது இருக்காது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து டேஞ்சென்சியாக இருக்கும். இது வந்து G1 லெவல். இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து G1 லெவல் ஃபில்லட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம G1 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். G அப்படிங்கிறது ஜாமெண்ட்ரி. இது வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து G1 நம்ம சொல்லுவோம். கர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து C அப்படின்னு சொல்லுவோம். இப்போ C1னா ஜஸ்ட் ஒரு டேஞ்சன்சி, ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து C0ன்னு சொல்லுவோம். C1 அப்படின்னா வந்து டேஞ்சன்சி. இந்த மாதிரி வந்து ஒரு கர்வ் வந்து இன்னொரு கர்வுக்கும் இடையில வந்து டேஞ்சன்சியாக இருந்துச்சுன்னா வந்து C1ன்னு சொல்லுவோம். G அப்படிங்கிறது வந்து ஜாமெண்ட்ரி, இங்கே வந்து சர்ஃபேஸு. இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில இந்த சர்ஃபேஸ் வந்து ஜஸ்ட்டு டேஞ்சன்சியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து G1 சொல்லுவோம். அடுத்து G2 அப்படின்னா என்ன கண்டிஷன்னா அதே G1க்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான், ப்ளஸ் வந்து ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கர்வ் பாருங்கள், கரெக்ட் இங்கே டேஞ்சன்சியாக இருக்குது, இங்கே இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில டேஞ்சன்சியாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். இந்த ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம G1 லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
சாரி G2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து G3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து எக்ஸலரேஷன். இப்போ இந்த ஃப்ளட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ஸ்பீட் ஆஃப் அக்ஸலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காக ஒரே கரெக்டாக ஜஸ்ட்டு இந்த எண்ட்லேருந்து எந்த ஒரு டேஞ்சன்சி எதுவும் கிடையாது. பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ்டாக ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே மாதிரி ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி மீன்ஸ் இந்த எண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்து ஒரே மாதிரி இடையில வந்து எந்த ஒரு டேஞ்சன்சியோ இல்லை எந்த ஒரு இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ரேடியஸ் இடையில மட்டும் சேஞ்சஸும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸலரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஈவனாக ஜஸ்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்ம G3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து G3 லெவல். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம டிசைன்ஸில் வந்து நம்ம எங்கே தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏ கிளாஸ் சர்ஃபேஸ் மாடலிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த G3ல தான் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது தான் வந்து சர்ஃபேஸ் நம்ம பண்ணக்கூடிய அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து வரும். இப்போ G1 வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா G1 போனோம் அப்படின்னா வந்து இங்கே ஆர்க் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைட்லி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் இடையில வந்து 2 பாயிண்ட்டு. ஸோ இந்த கர்வோட இங்கே இந்த இமேஜ் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் பார்த்தீங்களா, இது வந்து எப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகி எப்படி போகும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், பிளண்டு இந்த ஆப்ஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ரோக்ஸ். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 வேர்டெக்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த இந்த ஷேப்பில் வந்து இதோட கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபினிஷிங் இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து நம்ம அப்ரோக்ஸ் டைப்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதை நம்ம அப்ளை கொடுத்தா தான் செஞ்சு தெரியும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு மிட்டு எண்டு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஃப்ளட் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா வந்து இதை வந்து ஆர்க் டைப்பில் நம்ம லாஸ்ட்டு இந்த டைப் சொல்லுவோம், எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேரியபிள்ஸும் நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இங்கே இப்போ டைமென்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுக்குறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு 15 கொடுக்குறேன். போப்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா வேரியபிளாக க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் அதை பிக் பண்ணோம்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோடல் ஃப்ளட்டு முன்னாடியே பார்த்தது மாதிரி தான். ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஃப்ளட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து டாகில் தான். ஸோ இது ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து இந்த கோரல் ஃப்ளட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டிஸ்டன்ஸ் இந்த 2 எஜ்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ளட் க்ரியேட் ஆகும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட ஃப்ளட்டு நார்மலாக வந்து ஃப்ளட் இந்த கோரல் ஃப்ளட் அப்படிங்கிறது நார்மலாகவே வந்து பார்ட் மாடலிங்லேயே இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம், ஓவரால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கொடுத்து அப்ளை. ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ளட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.